அவரிடத்தில் கேட்டேன், எம்ஜிஆரை போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அப்படித்தானே வெளியே தெரிகிறது. அவர் மீது, திமுக மீது உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டார். கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவின் போது நிதி திரட்டி எல்லா அமைப்புகளுக்கும் சராசரியாக ஆளுக்கு 50,000 என்று கொடையளித்தார். பிற அமைப்புகள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டார்கள். ஆனால் எல்டிடி சார்பிலே நீங்கள் யாரும் வாங்கி கொள்ளவில்லையே என்று நான் கேட்டேன். எம்ஜிஆர் கொடுத்த நிதியை வாங்கி கொண்டீர்களே என்று கேட்டேன். அண்ணன் பிரபாகரன் சொன்னார், எங்களுக்கு எல்லோரும் தேவை, யார் மீதும் எங்களுக்கு விமர்சனம் இல்லை. கலைஞரும் தேவை, எம்ஜிஆரும் தேவை, தமிழகத்தில் உள்ள உங்களை போன்ற அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு தேவை, இந்திய அரசின் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அன்றைய சூழலில் அதை எங்களால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை, அவ்வளவுதான் அவர் சொன்ன பதில். திராவிட இயக்கங்களை பிரபாகரன் அவர்களே விமர்சித்தார் என்பதை போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது. பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்லுவதை சகிக்க முடியவில்லை. பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது, பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். இன்னும் பல விவரங்களை விரிவாக பேசினார். ஐயா அவர்களை பற்றி சொன்னார், வைகோ அவர்களை பற்றி சொன்னார், பல போராட்டங்களை நினைவு கூர்ந்தார். அவரிடத்தில் ஒரு தெளிவு இருந்தது. இந்திய அரசின் உதவி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழம் விடுதலை பெற வாய்ப்பில்லை என்கிற தெளிவு அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற இந்த அரசியல் மிகவும் ஆபத்தானது.